பிள்ளைகளாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கும் நிறைந்தவர் குலத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். நாகும் எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் தியானிக்கலாம். இன்றைக்கு செய்தியுடைய தலைப்பை என்னவென்று சொன்னால், கர்த்தருடைய வழி என்கிற தலைப்பிலே நாம் தியானிக்கலாம். அது என்ன கர்த்தருடைய வழி? இந்த பூமியில் பலவிதமான மனிதனுடைய பாதைகள் அநேகமாக இருக்கும். சிலர் ஏழையுடைய பார்த்தீங்க அப்புறம் வழிகளாக இருக்கும். சிலர் என்ன செய்வாங்க, முதலாளிகளுடைய வழிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலவங்க என்ன செய்வாங்க, அவங்க பெரிய ஞானிகள், அவங்களுடைய பாதை வேறமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் நிறைய சொல்லுவாங்க, படித்தவங்க அவருடைய வழிகள் வேறமாக இருக்கும். இவங்க கற்க இயலாதவங்க, இவங்க வழிகள் வேறமாக இருக்கும். இவங்க வந்து ஸ்டேட்டஸில் குறைஞ்சவங்க, அவங்களுடைய காரியங்கள் வேறமாக இருக்கும். இவங்க கூடினவங்க, அவங்களுடைய காரியங்கள் வேறமாக இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு தரப்பு மக்களையும் குறித்து தனித்தனியாக கிடைச்சவங்க அநேகர் பாதைகளை பற்றி பேசுவாங்க. இருந்தாலும் இன்றைக்கு அந்த மாதிரி பல காரியங்கள் பேசப்பட்டாலும், பல பேருக்கு பல விதமான வழிகள் காணப்பட்டாலும், இன்றைக்கு நாம் தியானமாக பார்க்கக்கூடிய வழி என்னன்னா, மனிதனுடைய வழியே அல்ல, தேவாதி தேவனுடைய கர்த்தருடைய வழியை பார்க்க போகிறோம். இந்த மனிதனுடைய வழிகளுக்கும் தேவனுடைய வழிகளுக்கும் வித்தியாசம் உண்டு. அவர் ஏசாயா புஸ்தகத்தில் ஒரு வசனம் இருக்கிறாரு, உங்கள் வழிகள் வேற, என் வழிகள் வேற அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டாரு, ஒரு சொல்லியிருக்கிறார். அப்போது மனிதர்கள் தெரிந்து கொள்கிற அவங்க வாழ்க்கை வழிக்கும் தேவனுடைய வழிக்கும் கம்ப்ளீட்டாக சம்மந்தம் இல்லை. அதை தான் நம்ம நாகமில் பார்க்குறோம். நாகமில் என்ன போட்டிருக்கு, 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் என்ன போட்டிருக்குன்னா, இன்றைக்கி செய்தியோட தலைப்பு கர்த்தருடைய வழியும் பார்த்தோம். ஆதரவாக நாகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பார்க்கணும். கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். இப்போ அந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா போகணுன்னா என்ன செய்வாங்க, ஒரு ரோட்டு பாதை போடுவாங்க. இல்லை ஒரு தெருவுக்குள்ளே போகணும்னா காங்கிரீட்டு பாதை போடுவாங்க, இல்லை ஹாலோ பிளாக் இந்த இது பாதை போடுவாங்க. இல்லை ஒரு ஏர்போர்ட்டுக்கு ஃப்ளைன் இறங்கணும்னா அதுக்கு அதுக்கு எதமாக போடுவாங்க. அப்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான காரியங்கள் போடுறாங்க. அப்படின்னா இருக்கட்டும், வானத்துமையும் படைத்த கர்த்தருடைய பாதை எப்படிப்பட்ட ஒரு பாதை இருக்குதுன்னா, சுழல் காற்றில் இருக்குதான், பெருங்காற்றில் இருக்குதான். அப்போ அவங்க கர்த்தருடைய வழி அப்படின்னா பாதைன்னு அர்த்தம். அப்போ அவருடைய வழி எதில் இருக்குன்னா, மனிதர்கள் வழியை போன்ற வழி இல்லை, உலக ரீதியாக செயல்படக்கூடிய அந்த ஒரு பாதையும் அல்ல. அவருடைய வழியே தனிச்சிறப்பானது. அது என்னதுன்னா, சுழல் காற்றிலே பெருங்காற்றிலே கர்த்தருடைய வழி இருக்கிறதுன்னு பார்க்கணும். சரி, இந்த சுழல் காற்றை பெருங்காற்றை ஏன் தன்னுடைய வழியாய் தேவன் கொண்டிருக்கிறார் சொல்லி பார்க்க போகிறோம். பார்க்க போகும்போது அதில் ஒரு ரகசியம் இருக்குது. இந்த சுழல் காற்றை என்ன செய்யும்னா, எல்லாவற்றையும் சுழற்றி கொண்டு அது மேல் நோக்கி கடத்தி கொண்டு போகக்கூடிய தன்மை உள்ளது. பெருங்காற்றுக்கு என்ன தன்மைன்னா, எவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷனில் இருக்கக்கூடிய பொருட்களை என்ன ஓங்கி வெனிசி அடித்து சாய்ச்சி விட்டுரும், உடச்சி விட்டுரும். அப்படிப்பட்ட தன்மை உள்ளது. அப்போ கர்த்தர் வந்து தன்னுடைய வழியில் இந்த 2 காரியத்தையும் ஏன் வச்சுக்கிறாருன்னா, இந்த உலக மனிதர்களுக்கும் அவருக்கும் வித்தியாசத்தை ஏற்படுத்த தான் வைத்திருக்கிறார். சரி, இந்த சுழல் காற்றில் பெருங்காற்றில் தான் அவருடைய வழி இருக்குன்னு சொல்லி பார்க்குறோங்க. இந்த சுழல் காற்றில் அவர் வந்து யாரை வந்து அந்த வழியில் பயன்படுத்துகிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதற்கு ஆதரவாக 2 ராஜாக்கள் எழுதின புத்தகத்தில் நம்ம வாசிக்கும்போது, 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது, கர்த்தர் எலியாவை பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளும் பொழுது சுழல் காற்றிலே என்ன செய்தார், எடுத்துக்கொண்டார் சொல்லி வேறு தெளிவாய் சொல்கிறது. சுழல் காற்றிலே அவன் பரலோகத்துக்கு ஏறி போனான்னு போட்டிருக்கு. அப்போது ஒரு இடத்துல ஏறி போனோம்னா என்ன போடணும், படிக்கட்டு இருக்கணும், இல்லை உயரமான நடக்கக்கூடிய ஒரு காரியம் இருக்கணும். அப்போது சுழல் காற்றிலே ஏறி போனான்னா ஆழமான வார்த்தை. அப்போது கீழேருந்து மேல் நோக்கி செல்லக்கூடிய ஒரு அனுபவம். அப்போ அந்த அனுபவத்தின் வழியாக தேவனுடைய அந்த வழியை அறிந்து கொண்ட எலியா அப்படியே பரலோகத்துக்கு ஏறி போனான். அப்போ அந்த சுழல் காற்று என்ன செய்யும்னா, அது கீழேயே இருக்க விடாது. உலகத்துக்கும் நமக்கு சம்மந்தமே இல்லைங்கிறது மாதிரி கம்ப்ளீட்டாக வேறு பிரித்து தூக்கி என்ன செஞ்சிடும், தேவனத்துக்கு நேராக மேல் நோக்கி கொண்டு போகக்கூடிய ஒரு வழியாய் அது அமைகிறது. அப்போ அந்த கர்த்தருடைய வழியை தெரிந்து கொண்ட நபர் யாருன்னா எலியா. அநேக ஜனங்கள் தங்களுக்கு இஷ்டமான உலகத்தின் வழியையும் மனிதனுடைய பாரம்பரிய வழிகளையும் தெரிந்து கொண்டு நாசப்படுத்தி கொண்டிருந்தார்கள். ஆனால் தீர்க்கதரிசியாக எலியாவோ அவைகளெல்லாம் வெறுத்து அவைகளை வேண்டாம் என்று சொல்லி, கர்த்தர் வழி ஏதோ அதை என்னுடைய வழின்னு சொல்லி தீர்மானித்து அவர் ஒப்பு கொடுத்ததினால் தேவன் மேல் நோக்கி எழும்பக்கூடிய
அந்த ஒரு சுழல் காற்றின் அனுபவத்தில் அவருடைய வழியில் எலியாவை கொண்டு போய் விட்டார். அந்த சுழல் காற்று பரலோகத்துக்கு நேராக கொண்டு போகக்கூடிய அளவுக்கு அவரை கீழிருந்து இழுத்து சென்று விட்டார். பாருங்கள், எந்த ஒரு தீர்க்கதரிசியும் கிடைக்காத ஒரு பாக்கியம் நமக்கு கிடைத்து விட்டது. இதை கேட்குற தேவ வசனமே, தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் வாழ்கிறது கொஞ்சம் காலம். நம்ம இஷ்டப்படி நம்ம வழியிலேயோ மற்றவங்க வழியிலேயோ மனிதனுடைய வழியில் வாழாமல், மற்றவங்க பாதையிலையும் போகாமல், கர்த்தருடைய தனிச்சிறப்பான அவருடைய வழியினால் அறிந்து கொண்டு அந்த சுழல் காற்றின் அனுபவத்துக்குள்ளாய் மேல் நோக்கி செல்லுகிற அந்த அனுபவத்துக்குள்ளாய் நாம் செல்ல வேண்டும் என்று சொல்கிறார் தேவன் விரும்புகிறார். எளிய மற்றதெல்லாம் பார்க்கல, கர்த்தருடைய வழி தான் பார்த்தார். அதே போல் ஒவ்வொருவரும் அந்த மேன்மையான கர்த்தருடைய வழியை பார்த்து மேல் நோக்கி கர்த்தருடையமாய் செல்ல வேண்டும் என்று தான் நம்ம என்ன செய்யணும், வாஞ்சிக்க வேண்டும். சரி, இரண்டாவதாக கர்த்தர் பெருங்காற்றை ஏன் தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதில் யோபு 38 போட்டிருக்குது, கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுக்கு உத்தரவு கொடுத்தாரும் போட்டு. அப்போ அந்த பெருங்காற்று இருந்து உத்தரவு கொடுத்தாருன்னா அது என்ன செஞ்சிடும், எவ்வளோ பெரிய காரியமாக சாட்சியம் சொல்லி பார்த்தோம். அப்போ கர்த்தருடைய வழியில் போகும்போது எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளோ போராட்டங்கள் வந்தாலும், அந்த வழிக்குள்ளே என்ட்ராகும்போது அதெல்லாம் சாய்ச்சிட்டு கர்த்தருடைய சத்தம் மட்டும் கால் துணிக்கிற அளவுக்கு அந்த வழியை என்ன செஞ்சிடும், கொண்டு போய்விடும். அந்த பெருங்காற்று கொண்டு போய்விடும். அப்போது நீங்கள் நாமெல்லாம் உலகத்தில் உள்ள பல காரியங்களை பார்த்து பார்த்து என்ன செய்யலாம், கர்த்தருடைய சத்தமே கேட்கவே முடியாமல் போயிடும். மனுஷ சத்தத்தை தான் கேட்டுட்ருக்கோம். காரணம், பிரச்சனைகள் நம்மளை சாய்ச்சிருது. ஆனால் கர்த்தருடைய வழியில் சுழல் பெருங்காற்றில் போகும்போது பிரச்சனையை நம்மளே சாய்க்கிற மாதிரி அந்த பெருங்காற்று கொண்டு போய்விடும். அப்போ அந்த காரியத்தை யார் பார்த்தீங்க அப்படின்னா அறிந்து கொள்ள கர்த்தர் வைச்சாருன்னா யோபுவை வைத்தார். யோபு சாய்க்கிற மாதிரி போனார், ஆனால் இவர் எல்லாத்தையும் சாய்ச்சிட்டார். காரணம், கர்த்தருடைய அந்த பெருங்காற்றில், கர்த்தருடைய வழியில் பெருங்காற்றில் தெய்வம் பேசினார். இதை கேட்டுக்கொள்கிற ஒவ்வொரு தெய்வ ஜனம், ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும், சகோதர சகோதரிகளும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரே ஒரு விஷயம் தான், கர்த்தருடைய வழியை நாம் தெரிந்து கொண்டு அந்த வழியிலே நம் வாழ்க்கை ஒப்பு கொடுப்போம். எலியாவை கர்த்தர் சுழல் காற்றில் மேல் நோக்கி எடுத்துக்கொண்டது போல நம்ம எடுத்துக்கொள்ள அர்ப்பணிப்போம். பெருங்காற்றில் தேவன் உத்தரவு கொடுத்து யோபுக்கு எல்லாவற்றையும் என்ன செய்தார், மேற்கொள்ள வைத்தார். நாமும் ஒப்பு கொடுத்து எல்லாவற்றையும் மேற்கொள்ள என்ன செய்ய முன் வருவோம். அது மாத்திரமல்ல, நீதிமொழியோட வசனப்பட்டு கர்த்தரின் வழி உத்தமருக்கு அரண் அடையப்பட்டிருக்கு. அப்போது பாதுகாப்பாகவும் இருக்கும் சொல்லிவிட்டு வேறு எந்த வழியும் பாதுகாப்பாக இருக்காது. அப்போது அந்த தேவனுடைய வழியில், அந்த மென்மையான ஆண்டவருடைய வழியில் நாம் பயணித்து அந்த சுழல் காற்றின் அனுபவத்தில் மேல் நோக்கி பயணிக்கவும், இந்த பெருங்காற்றின் அனுபவத்தில் இருந்து தேவ சத்தத்தை கேட்டு எல்லாவற்றையும் மேற்கொண்டு ஜெயிக்கவும், தேவனுடைய ரகசியங்களை யோபுவை போல விலகிக் கொள்ளவும் வேண்டும் என்று சொல்லி எங்கும் நிறைந்த முடியும் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி விடுவது. ஆமென்.